யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம்? லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235 கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வழி 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 வழி. மேடம், வாட் இஸ் த ப்ராப்ளம்? வயசை பார்த்தா அப்படி தெரியலையே. இங்கயா? பாட்டி, இந்த வயசுல உனக்கு டெலிவரி? ஊரு கட்டவனே, எனக்கு இங்க வாரு. 11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல போன கூட 2 மணி நேரம் ஆகும். இப்ப என்ன பண்றது? அங்கே பாருங்க. இப்ப பாருங்க மேடம், அட் அ டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வச்சுற. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லி? அதுதான் சொல்றேன், சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது, அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர்னு பேர் வச்சாலும் வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏத்துறேன். போமா, ஹெல்ப் பண்ண பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்கல, ஆனா கூடிய சீக்கிரம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். மேடம், இது யாரு? உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர். நாம இவ்வளவா? ஒன் கார்டு வர மாட்டேங்குது. என்ன மேடம் இது? செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கருகி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி? அவரு சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு போட்டுக்கிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல. இதை தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாட்டாஸ் போல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேன். இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு இப்போ பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா